பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய திட்டம், அதாவது காட்ஸ் பிளான் என்ன என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் புரிய வைக்க வேண்டும். அவர்களும் தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம், அவருடைய வாழ்க்கையில் என்ன என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி நாம் அவர்களையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வழிநடத்தும்படி இந்த நாளில் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். வேதத்திலிருந்து நாம் வசனத்தை வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5வது வசனம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லேவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே ஒரு பின்னணி, ஒரு பேக்ரவுண்டு யாருக்கு உண்டாயிருக்கிறது என்று சொன்னால் தீமோத்தேயுவுக்கு. இங்கே தீமோத்தேயுவினுடைய பாட்டி, அம்மா இருவரை குறித்து சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இங்கே தீமோத்தேயு பார்த்தீர்கள் என்றால் எஸ்தராவை சேர்ந்தவர் அவனுடைய தகப்பன். அவர் யார் என்றால் கிரேக்க இனத்தான். தன் தாய் யூத கிறிஸ்தவளாக காணப்பட்டாள். அப்போ இந்த தாய் யூத கிறிஸ்தவள், தகப்பன் யார்? கிரேக்க இனத்தார். இவர்கள் இருவருக்கும் இடையிலும் கூட வித்தியாசங்கள் காணப்படுகிறது. ஆனால் இந்த தாயாருடைய பேரும் பாட்டியோட பேரும் இங்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அங்கு யூதர்கள், யூத பெண்மணிகள் இல்லையா, அவர்கள் எப்பொழுதும் வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருப்பார்கள். அதுதான் பழைய ஏற்பாடு முழுவதுமாக அவர்கள் அதிகமாக தியானிக்கிறவர்களும் வாசிக்கிறவர்களுமாய் இருப்பார்கள். நான் அநேக முறை எருசலேமுக்கு சென்றபடி நான் அதை பார்த்திருக்கிறேன். வேதத்திலும் எஸ்ரா நியாயப்பிரமாணத்தில் தேறினவனாக இருந்தபடினால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தான் என்று சொல்ல வாசிக்கிறோம். யோசபாத்து ஒரு வேதத்தை எடுத்துக்கொண்டு போனான். தேவனாய் கர்த்தர் அவனுக்கு கீழே 1,00,000 பேரை வேலையாட்கள் நியமித்தார் என்று சொல்லப்படுகிறது. யோசேப்பு பாருங்களேன் இல்லையா, அவன் தேவனுக்கு பயந்து நடந்தபடினால் அவன் சொற்படி அவன் கீழே இருக்கிறவர்கள் கேட்டு நடப்பார்கள் என்று சொல்லி, அப்போ இவர்கள் இங்கே ஒரு அடையாளப்படுத்தப்படுகிறது போல இங்கே இன்றைக்கு தீமோத்தேயு அடையாளப்படுத்தப்படுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த தீமோத்தேயு யார் மூலம் அடையாளப்படுத்தப்படுகிறார் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், இங்கே பவுல் அந்த எபேசு பட்டணத்துக்கு அவருடைய முதல் மிஷனரி பிரயாணத்தின் போது அங்கே செல்லும் பொழுது, அங்கே அவர் இயேசு கிறிஸ்து நமக்காக தான் மரித்தார், நமக்காக தான் ஜீவனை கொடுத்த, நமக்காக தான் உயிர்த்தெழுந்த அந்த கிறிஸ்து நமக்காக ஒவ்வொருத்தருக்காகவும் நாம் செய்த பாவங்களுக்காக ரத்தம் சிந்தினார், அவர் விலைக்கரியும் செலுத்தி நம்மளை மீட்டிருக்கிறார் என்று சொல்லி கிறிஸ்துவை குறித்து அங்கு தீமோத்தேயு சிறு பிள்ளையா இருக்கும்போது தொடங்கி அங்கே அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுதும், அதே நேரத்தில் இந்த தீமோத்தேயுவின் வீட்டில் அவர் என்ன செய்திருக்கிறார், அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து செய்திகளை அப்போ சிறு பிள்ளையில் இருக்கும்போது தொடங்கி இந்த மகன் தீமோத்தேயுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவை குறித்து தெளிவு உண்டாகிவிட்டது. அவருக்குள்ள ஒரு அறிவு வாசனை வீச தொடங்கிடுச்சு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2வது பவுலுடைய பிரயாணத்தில், மிஷனரி பிரயாணத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னா, இந்த தீமோத்தேயுக்குள் விதைத்த அந்த விதை அது யார் மூலம் முதலில் வந்தது? தன் பாட்டி, தாய், இவர்கள் இருவருக்குள்ளும் தான் வந்திருக்குதுங்க. இன்றைக்கு உங்களுடைய வீட்டிலும் என்னுடைய வீட்டிலும் சரி, நம்முடைய உறவுகள், நம்முடைய சபைகள் எல்லாவற்றிலும் சரி, தாய்மார்கள், பாட்டிகள், நம்முடைய வீட்டில் பிள்ளைகளுக்கு உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகளை உன் வீட்டில் இருக்கும்போது உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து இவைகளை உன் பிள்ளைகளை கழுத்திலும் இல்லைய கைகளிலும் கட்டி தொங்கவிடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளை கருத்தாய் போதி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கு இந்த தீமோத்தேயு பவுல் என்ன செய்கிறார் பாருங்களேன். பாட்டியும் அம்மாவும் அவனுக்கு வேதத்தை போதித்தபடினால் பவுல் சொல்லும் போது புரிந்தது. அவன் 2வது மிஷனரி பிரயாண ஊழியத்தில் வரும் பொழுது பவுல் தீமோத்தேயு தன்னோடு சேர்த்து கொள்கிறாருங்க. சேர்த்துக்கொண்டு எவ்வளோ ஆலோசனைகள் எல்லாம் தீமோத்தேயுவை பற்றி நல்ல காரியங்கள் அறிந்தபடினா அந்த வளர்ந்து அவன் முன்ன மாதிரி இல்லை, கர்த்தருடைய ஊழியத்துக்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரமாக மாறிவிட்டான் என்று சொல்லி தீமோத்தேயு பார்த்து சொல்லுகிறான். அவனுக்கு போதிக்கிறான், அவனுக்கு எச்சரிப்பு சொல்லுகிறான். போதிக்கிறப்ப என்ன தெரியுமா சொல்லுகிறாரு, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சார்ந்த குணத்தையும் அடைபடி நாடி விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போட நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காக நீ அழைக்கப்பட்ட அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணணுமாய் இருக்கிறாய் என்று சொல்லி இங்கே யாரு? பவுல் அடையாளப்படுத்தி கட்ட
காட்டுகிறார். அதுக்கடுத்து அவர் எப்படி எச்சரிக்கிறார் பாருங்களேன். ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்றும் பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழிவு போனார்கள். கிருபையானது உன்னோடு கூட இருப்பதாக. ஆமென். சோ பாருங்க, இன்றைக்கு கிருபையின் சத்தியம் ஒன்றே ஒன்று முத்தம் செய்வதாக. கிறிஸ்தேசு நாமத்தினால் பிதாவின் இடத்தில் நாம் எதை கேட்கிறோமோ கிறிஸ்தேசுல ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அந்த கிறிஸ்தேசு மூலம் நான் கிருபையும் பெற்றுக்கொண்டோம். அந்த தீமோத்தேயுவை பார்த்து பவுல் இவ்வளவு காரியங்களை சொல்லுகிறார், எச்சரிக்கிறார், போதிக்கிறார், உபதேசிக்கிறார், எல்லாம் பண்ணுகிறார். பவுலில் என்ன செய்கிறார்? அவரு கூட ஊழியத்திலும் வைத்துக் கொண்டார். இன்றைக்கு இங்கே தன் பாட்டியிடமும் அம்மாவிடம் இருந்த அந்த அபிஷேகத்தை அவனிடத்தில் என்ன செய்கிறார் பாருங்களேன். அதை அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளும் நீங்களும் நானும் வேத வசனத்தை விதைத்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து பிள்ளைகளுக்கு அறிகிற அறிவின் ஞானத்தை வளர்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளை ஒரு ஊழியக்காரர்கள் மூலம் அடையாளப்படுத்தி காட்டி அவர்களும் வரும் காலத்தில் ஊழியக்காரர்களாக, தீர்க்கதரிசிகளாக, அப்போஸ்தலர்களாக, மிஷனரிகளாக, இவாஞ்சலிஸ்டுகளாக கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை மாறுவார்கள். இது மட்டுமா? நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் என்னவாகவே நினைக்கிறார்கள். இங்கே தீமோத்தேயுவினோட பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா தாயுடனுத்தர் தகப்பனுடத்தன் தான். ஆனா அவன் அந்த சூழ்நிலையிலும் அவன் என்ன செய்யறான்? அடைக்கப்பட்டு அதற்குள் வேலி அடைக்கப்பட்டு இருந்தபடினா சில நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் சில ஆண் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளும் சில வாசல்கள் அடைப்பார், சிலதை திறப்பார். அவர் அடைச்ச வாசலை நீங்க திறக்க கூடாது. அவர் திறந்த வாசல்ல போய் எந்த வாசல் திறந்தா அந்த வாசல்ல தான் போகணும். சில பிள்ளைகளுக்கு என்ஜினியரோ டாக்டரோ இல்ல ஸ்போர்ட்ஸ் எதிரானாலும் விருப்பம் இருக்கலாம். அது உங்கள் தாய் தகப்பன் இடத்துல இருந்து அது உங்களுக்கு வந்திருக்கும் என்று சொன்னால் அவர் ஆலோசனைப்படி ஞானத்தின்படி அவர்கள் தேவ சமூகத்திலிருந்து ஜெபித்து பெற்று 10th முடிச்சக்கப்புறம் +2 முடிச்சக்கப்புறம் காலேஜ் முடிச்சக்கப்புறம் இதுதான் படிக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அவர்கள் பெற்றுக் கொடுத்திருப்பார்கள் என்றார். தாய் தகப்பன் வந்து தேசமத்தில் ஜெபித்து இல்ல ஊழியக்காரர்கள் தீர்க்கதரிசி மூலம் அதை ஜெபித்து உங்களுக்கு பெற்றுக் கொடுத்திருப்பார்கள் என்று சொன்னார். அந்த பாதையில ஆவியானவர் உதவியோடு கடந்து செல்லுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். உங்களுக்கு உதவி செய்ய தேவனுடைய கரம் எல்லா இடத்தில் இருக்கும். எனக்கு அருமையான பிள்ளைகளே, இன்றைக்கு எனக்கு அருமையான தாய்மார்களே, பாட்டிமார்களே, உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் வளர்த்து பவுலை போல ஒருத்தருக்கு மூலம் அபிஷேகம் பண்ணி அந்த பிள்ளைகள் உலகத்திற்கும் தேவனுக்கும் சபைக்கும் எல்லாருக்கும் ஆசீர்வாதமான பிள்ளைகளாக வளர்ப்பீர்கள் என்றால் நிச்சயமாக இவர்கள் பேரில பரலோகமே சந்தோஷப்படும். நான் இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக இந்த பிள்ளைகள் மேல எப்படி அவையிலும் உங்கள் பிள்ளைகள் மேல பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லிக்கிற தேவனாய் கர்த்தர் பொல்லாதல் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவை கொடுக்க அறியும்போது பரிசுத்த ஆவியானவர் நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி இன்னைக்கு உங்கள் பிள்ளைகள் மேல் அந்த பரிசுத்த அக்கினி அபிஷேகம் என் பிள்ளைகள் நிரப்பப்படும் என்று கேட்பீர்கள் என்றால் உலகத்தில் இருக்கிற எல்லா பொக்கிஷங்களுடைய எல்லாவற்றை விட இதுதாங்க முக்கியமானது. இன்றைக்கு மத நாடுவீர்களா? அதை தேடுவீர்களா? என் பிள்ளைக்காக ஜெபிப்பீர்களா? தேவன் நிச்சயமாக நம்ம ஜெபங்களை கேட்டு ஒரு நாள் என்றைக்காவது ஒரு நாள் இந்த தீமோத்தேயுவை எப்படி பவுல் தேடி வந்தாரோ தேவ சித்தத்தின்படி வந்தார். அதே போல உங்க பிள்ளைகளை கர்த்தராகிய தேவன் ஒரு தீர்க்கதரிசி ஊழியக்காரர்கள் மூலம் அபிஷேகம் பண்ணுவார். நிச்சயமாக இது நடக்கும். உன் நம்பிக்கை வீண் போகாது. விசுவாசிக்கிறவர்களை பாக்கியவதி கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. Amen. Amen. Amen.